ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே சென்னையைச் சேர்ந்த ரோஷன் அவர் வந்துங்க, சக்தி ரோஷன் அவருடைய அனுபவத்தை சொல்றாரு பாருங்க. அவருக்கு ஒரு சமயம் 2 வீலரில் போயிட்டு இருக்கிறப்பங்க ஆக்சிடென்ட் ஆகி கை முறிஞ்சு போச்சு. ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு குணமானவனால கையை சரியாக மடக்க முடியலைங்க. பழைய மாதிரி கை பயன்படவில்லை. எனவே மீண்டும் ஆப்ரேஷன் செய்யணும்னு டாக்டர் சொல்கிறாங்க. இந்த நிலையில் ஒரு அம்மாட்ட வர்றார். அம்மாட்ட வந்து தன்னுடைய குறைய சொன்னோடனே அம்மா சொல்கிறாங்க, வேப்பலை காப்பு கட்டி பிரசாதத்தை சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். இவரே அதே மாதிரி வேப்பலை காப்பு கட்டினாங்க, பிரசாதத்தை வாங்கினார். அந்த வேப்பலை காப்பை 10 உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கிட்டாருங்க. தினம் ஒன்று சாப்பிட்றது அப்படிங்கிறது இவருடைய ஐடியா. ஆனால் நம்ம தான் வந்துங்க எப்பவுமே அம்மா சொன்னதை முழுசாக செய்ய மாட்டாங்களே. இப்போ இவர் மட்டும் எனக்கு விதிவிலக்கம் என்ன, 3 உருண்டை தான் சாப்பிட்டாருங்க 3 நாள். மீதி சாப்பிடவே இல்லைங்க. அதுக்கே கை முழுவதும் குணமாகி விட்டது. இப்போ நார்மல் கண்டிஷன் கை வந்துருச்சுங்க. எப்போதும் போல் எல்லா வேலையும் செய்கிறாரு. முழுவதும் சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த கைக்குள்ள எவ்வளோ பலம் வந்திருக்கு. என்ன பண்ணுறது, விதிவழி போகும் மதி. ஓம் சக்தி.